trying to see. Excitement ஓட மனசுல ஏகப்பட்ட கனவுகளோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் கண் கண்ட கடவுள். அது எப்படி அவ்வளவு இதாக சொல்றாங்கன்னா, நிறைய காலேஜில் I have given so many motivational speeches, but this is the only college where I can see, சார் உங்களுடைய அப்பா அம்மா போட்டோ மாட்டி வச்சிருக்கீங்க. Am I correct sir? அவங்களுடைய பேரண்ட்ஸோட போட்டோ ஃபவுண்டர்ஸ் மாட்டி வச்சிருப்பாங்க. பட் 17 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பா அம்மாவை ஹானர் பண்ணணும்னு பண்ணி வச்சிருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா அப்பா அம்மாவை நிச்சயமா ஹானர் பண்ணுவீங்க. நீங்களும் பண்ணுவீங்க, பண்ணத்தான் போறீங்க, பண்ணணும். ஓகே, they understand what I am trying to say? இங்க இருந்து ஒண்ணுமே சத்தத்தை காணுமே இல்லையா? பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்க. தலையை மட்டும் லேசா ஆட்டுறீங்க. உங்க அம்மாவை தூங்கிட்டு இருக்கும் பொழுது அம்மாவோட கண்ணை பாருங்க, அதுல கனவு இருக்கும். அப்பாவோட காலை பாருங்க, அது நடந்து நடந்து கால் வெடிப்பு இருக்கும். அம்மாவுடைய கனவு, அப்பாவுடைய வேலை, இந்த ரெண்டையும் பாருங்க. காலேஜில் நம்ம உருப்படணும்னு தெரியும். when I was talking with your sir, உங்க செக்ரட்டரி சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது he told me, மேடம் நாங்க எல்லா காலேஜ்லயுமே இந்தியன் பிளேஸ்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம், பட் அவர் AJK காலேஜ் இஸ் எய்மிங் ஃபார் இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட் and the past 4 and 6 years பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். கேட்டரிங், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிசைனிங், there are so many things அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் எல்லாமே அது சொன்னதோட மட்டும் இல்லை, அதுக்கான ப்ரூஃபிங் காமிச்சார். நான் உடனே ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see your classroom சார் அப்படின்னு சொன்னேன். இமிடியேட்டா அவங்க பிரின்சிபாலும் அவங்கள கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னு சொல்லுங்க? பிகாஸ் 3 years பாரதியார் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் கமிட்டி மெம்பர் கன்வீனரா இருந்தாரு. எங்களுக்கு அந்த வசதி பண்ணி கொடுக்கல, உங்களுக்கு தான் அதை பண்ணி கொடுத்துருக்காரு. பிகாஸ் எங்களுக்கு இன்னுமே ஓல்டு சாக் அண்ட் டாப் மெத்தட் தான் இருக்குது. பட் உங்களுக்கு ஸ்மார்ட் வால் கொடுத்துருக்காரு, அதை வந்து பண்ணியும் காமிச்சாரு. ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. See, எந்த சீஃப் கெஸ்டா இருந்தாலும் போயிருக்கிற காலேஜ் பத்தி பிரமாதமா தான் பேசுவாங்க, தப்பாலாம் பேச மாட்டாங்க. பட் ஐ எம் டெல்லிங் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க போய் பார்த்துக்கலாம், தாராளமா ஆல்ரெடி பார்த்து இருப்பீங்க. இட்ஸ் a fantastic classroom. ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு, ஏன் இது நமக்கு பண்ணி தரல அப்படின்னு நான் நினைச்சேன். உங்க சில்ட்ரனை இங்க தைரியமா விட்டுட்டு போலன்னா அது காரணம் என்னன்னா, இட் இஸ் a best benchmark college and you are all in good hands. அதுக்காக நான் சொல்ல வந்துட்டு இருக்கேன் நான். அண்ட் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, your children are with us for only 8 hours. 8 மணிக்கூர் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்காங்க. 16 மணிக்கூர் யார்கிட்ட இருக்காங்க? உங்ககிட்ட தான் இருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? யூ ப்ளீஸ் கம் டு அஸ். இங்க வந்து 16 hours என்ன பண்றாங்க நாங்க அங்க வந்து தெரிஞ்சுக்குவோம். 2 பேரும் சேர்ந்தா தான் உங்க சில்ட்ரனை நல்லா கொண்டு வர முடியுங்கிறதுக்காக இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, don't ask permission to fly, the wings are yours, the sky belongs to no one, there is enough sky for everyone to fly அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உங்களுடைய சிறகுகள் உங்களிடம் தான் இருக்கின்றன, வானம் எல்லாருக்கும் பொதுவானது. Don't ask permission to fly. நீங்க உள்ளுக்குள்ள வந்தாச்சு, உசுறு கொடுத்து படிங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தான். Do you know one thing? ஒரு நீங்க இந்துவாக இருந்தால் ஒரு விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க முன்னாடி வந்து ஒரு யானை இருக்கும். அந்த யானை ரொம்ப பெரிய விலங்கு தான், அது பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும். கரெக்டா? அதை வச்சுக்கிட்டு கேரளால இருந்து வர்றவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், யானை is so special in Kerala. But when as and when you enter the temple, உள்ளுக்குள்ள போனா அதே யானை உருவத்துல தான் விநாயகர் இருப்பாங்க. கரெக்டா? இங்கேயும் யானை, அங்கேயும் யானை. ஏன் ஒரு யானையை போய் பார்த்து நம்ம கும்பிடுறோம், வேற வெளியில இருக்கிற யானையை பார்த்தா பிச்சை எடுக்கிற யானையை பார்க்கிறோம். என்ன டிஃபரன்ஸ்? கேன் எனிபடி டெல்? ஒன்னே ஒண்ணுதான். வெளியில இருக்கிற யானை தன்னோட அங்குசத்தை யானை பாகன்ட்ட மாவுத்திட்ட கொடுத்துருச்சு, உள்ள இருக்கிற யானை விநாயகர் தன் கையிலேயே வச்சிருக்காரு. திஸ் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ். இதுல இருந்து நீங்க என்ன டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறீங்க தெரியுமா? வாட் இஸ் இட்? உங்களையே அடக்கக்கூடிய ஆயுதத்தை நீங்களே கையில வச்சிருந்தீங்கன்னா கடவுள், அதை பாகன் கிட்ட கொடுத்திருந்தா பிச்சை தான் எடுக்கணும். அவ்வளவுதான். நீங்க பிச்சை எல்லாம் எடுக்க வேண்டியது இல்ல. எல்லாருக்கும் வேலை கொடுக்கிற பெரிய முதலாளியா வரப்போற அளவுக்கு உங்களை இங்க மாத்துறாங்கன்னு சொல்ற இன்ஸ்டிடியூட்ல தான் நீங்க சேர்ந்திருக்கீங்க. அதனால நீங்க தைரியமா போகலாம். அப்ப தைரியமா போகணும்னா என்ன பண்ணணும்? 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1 என்னது? ஃபர்ஸ்ட் திங் என்னது? ஐ எம் ஆஸ்கிங் a question. Which animal is the fastest animal? சீட்டா, டைகர்னு சொல்லுவோம். கரெக்டா? எது பிக்கஸ்ட் அனிமல்? எலிஃபென்ட், இல்லைன்னா ப்ளூ வேல்னு சொல்லுவோம். எது வைசஸ்ட் அனிமல்? ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எது டாலஸ்ட் அனிமல்?
ஜிராஃபின்னு சொல்லுவோம். when I am asking you which animal hold the position king of the jungle அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? lion. It is not tallest, it is not the biggest, it is not the fastest, it is not the wisest either, but still it is enjoying the privilege of being the king of the jungle. Why? Because it is the boldest animal, courageous animal. It always takes the challenges. அப்போ as a student of HAK நீங்க என்ன பண்ணணும்? சார் சொன்னார் இல்லையா, இங்க ஒரு நேச்சுரல் அட்மாஸ்பியர்ல இருக்குதுன்னு. இந்த நேச்சுரல் அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது நீங்களும் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி யூ மஸ்ட் டெவலப். என்ன டெவலப் பண்ணணும்? there are 3 qualities of a lion. first என்ன பண்ணும்? it will wait. second quality என்ன தெரியுமா? it will watch. and the third என்ன? it will bounce. முதல்ல பார்த்திருக்கணும், காத்திருக்கணும், அதுக்கப்புறம் இறையின் மேல தாவணும். அப்போ வாய்ப்பு வரும் பொழுது சப்தம்னு நினைக்காம சந்தர்ப்பம்னு நினைச்சு பாத்தீங்கன்னா நீங்க ஏஜேகே ஃபேமிலிக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய வளர்ச்சியை யாருனாலையும் தடுக்க முடியாது, நீங்க நினைச்சாலும் தடுக்க முடியாது. எஸ் ஆர் நோ? எஸ் எஸ். இங்க மட்டும் தான் கைத்தட்டல் வருது, அங்கெல்லாம் கிடையாதா? சொல்லிதான் வாங்கணுமா? சொல்லாமே தட்ட முடியாதா ஏஜேகே காரங்களுக்கு? சொல்லுங்க. அப்போ வாட்டாரோட பஞ்ச லட்சணம் ஆஃப் a வித்யார்த்தின்னு ஒன்று இருக்குது. 5 characteristic features of a வித்யார்த்தி அப்ப ஸ்டூடெண்ட். நம்பர் 1 தாகமுள்ள காகம் போல இருக்கணும். which means என்னது? தாகமுள்ள காகம்னா என்ன? ஒரு thirsty crow மாதிரி இருக்கணும். அப்படின்னா கிரியேட்டிவிட்டியோட இருக்கணும். அந்த பெபிள்ஸ் எல்லாம் உள்ள போட்டு மேல கொண்டு வர கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது you must be patient like a crane. கொக்கு மாதிரி ஓடு மீன் ஓட ஒரு மீன் ஒரு மணமக்கும் காத்திருக்குமாம் கொக்கு. பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸோட ஒரு கொக்கு வரணும். சின்ன சின்ன மீன் போனாலும் பெரிய மீன் வரணும்னு காத்துட்டு இருக்கணும் ஒரு கொக்கு. கரெக்டா? அண்ட் யூ மஸ்ட் பி அவேர், யூ மஸ்ட் பி அட்டென்டிவ் லைக் a dog. டாக் எப்பவுமே இட் இஸ் வெரி 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 அட்டென்டிவ். தூங்குற மாதிரி இருந்தாலும் சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே ஒரு டாக் இருக்கும் இல்லையா? என்னடா சங்கமித்ரா மேடம் வந்து டாக் மாதிரி இருக்க சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க. டேக் தி பிக்கெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் a dog. அதுக்காக நான் சொல்றேன். சரியா? நாலாவது, ப்ளீஸ் மேக் an equilibrium with your body and mind. healthy body, healthy mind. இத வெச்சுக்கோங்க. லாஸ்ட் வித்யார்த்தி கத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா? come out of your என்ன அர்த்தம் வரும் சொல்லுங்க? comfort zone. comfort zone அவ்வளவுதான். 9 months அம்மாவோட வயித்துல இருந்துட்டு as and when we come out immediately நம்ம சிரிக்கிறோமா? எல்லாரும் we start crying. why? comfort zone இருந்து வெளியில வந்துட்டோம். that's the reason we start crying. நமக்கு பிடிக்கலன்னா அப்ப சாப்பிட வேண்டியது இல்ல, மூச்சு கூட வேண்டியது இல்ல, எல்லாமே அம்மாவோட umbilical cord இருந்து வந்துருச்சு.